3, 4. ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பயங்கர ரொம்ப லேசியாக இருக்குது. செம்ம லேட்டாக நான் எழுந்துக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஹாலிடே, அதாவது இன்றைக்கி வந்து ஜூன்டீன்த் டே யூஎஸில். ஸோ ஜூன்டீன்த் டே எங்களுது வந்து ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறதுனால எனக்கு எப்படியுமே லீவு தான். பசங்க ரெண்டுத்துக்கும் வெக்கேஷன், அவருக்கும் ஆஃபீஸ் லீவு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. நைட்டு லேட்டாக வேறு தூங்கினேன். நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வேலை பண்ணேன், ஆஃபீஸ் வேலை எல்லாம் சேர்ந்து பயங்கர டயர்டு. என்னால் இன்றைக்கி எழுந்து கூட முடியல. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுது. ஸோ இனிமேல் தான் எழுந்து இன்றைக்கி பொழுது ஓட்டணும். ஜூன்டீன்த்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். நானே லேட்டுன்னு பார்க்குறேன். இங்கே வந்து இதுங்க எழுந்துக்க கூட இல்லை. இவ பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்து எங்கள் அக்கா பொண்ணோட வந்து வீடியோ கால் பேசின்னு இருக்கா. இவங்களாம் எழுந்து வரத்துக்கு டைம் ஆகும். அதனால் நான் போய் என் வேலையை பார்க்க போகிறேன். எனக்கு எழுந்த உடனே போய் கையோடு குளிச்சுட்டு வந்துட்டா தான் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ குளிக்கிற வேலையும் முடிஞ்சாச்சு. இந்த ஜூன்டீன்த்னா என்னென்னா, இந்த சிவில் வார்க்கு அப்புறம் 1865 பார்த்தீங்கன்னா என்ஸ்லேவ்டு பீப்புள், அந்த ஸ்லேவ்ஸாக கேப்சர் ஆன பீப்புள் எல்லாம் ஃப்ரீ பண்ண நாளாம். ஸோ அந்த நாளை தான் ஜூன்டீன்த்து சொல்லி ஜூன் 19th வந்து எவ்ரி இயர் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ஹாலிடே. வெதர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் தான் சம்மரில். ஸோ வந்து ஜாலியாக தான் இருக்குது. இந்த வெயிலை பார்த்தாலே ஒரு தனி ஒரு ஃபீல் தான். ஆனால் இந்த சம்மரை கூட என்ஜாய் பண்ண முடியாமல், ஐயோ சீக்கிரம் இன்னும் 4 மாதத்தில் வின்டர் வந்துருமேன்னு அந்த எண்ணம் தான் வருது. ஸோ மார்னிங் எழுந்ததே லேட்டு. இது ஆக்சுவலாக நான் மார்னிங்னே சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ 11 o'clock டைமு. பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டு முடிக்காமல் 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்தாரு. எல்லாருமே லேட்டு. அதுவும் வீக் டேஸில் நடுவில் ஒரு லீவ் வந்ததுன்னா அப்படி தான். அதுவும் சம்மர் மார்னிங்ஸில் கேட்கவே வேணாம். எழுந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த பேக்யார்டு கதவை திறந்து ஒரு வாட்டி சுற்றி கித்தி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா வந்து எங்களோட இந்த கசீபோ இருக்கு இல்லையா, ஷெட்டு போட்டிருக்கோம் இல்லையா பின்னால், இதுக்கு மேலே வந்து 4 இடத்துல வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊஞ்சலில் உட்காந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் லன்ச் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே லேட்டு. நைட்டே வந்து ஆக்சுவலாக கிச்சனெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. ஸோ டிஷ்வாஷர்லேயே வந்து இந்த கிரில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடுப்பு மேலே ஸ்டவ் மேலே இருக்க கிரில்லெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக டீயை போட்டு சாப்பிட்டுட்டு லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்னென்னா, யூஸ்வலாகவே வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு 1 pot ரைஸ் பண்ணி வேலையை முடிக்கிறது தான் என்னோடய வேலையே. என்னென்னா லேட் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுதான் 1 pot வச்சோமா, கடன்னு அந்த டைமை செட் பண்ணோமா, ஆச்சா எடுத்து திறந்து பார்த்தோமான்னு இருக்கும். ஸோ அதனால தான் பாஸ்மதி ரைஸ் வேறு காலி ஆகிடுதா, புது பேக்கெட் வாங்கி அதை எடுத்து அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுருக்கோம். இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா இந்த சீஸ் பைட்ஸு அது இதுன்னு ஒரு காலத்தில் யூஸ் வந்த புதுசில் நிறைய வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சுட்டு இப்போ அந்த டப்பாவை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு குயிக்காக அதை பண்ணி முடிக்கலான்னு பார்க்குறேன். இந்த மீன்வேல் பார்த்திங்கன்னா இவர் கடைக்கு போய் யூஸ்வலாக அந்த பால் அதுக்கப்புறம் தக்காளிலாம் வந்து சாம்ஸுன்ற அந்த காஸ்கோ மாதிரி இருக்கிற ஷாப்பில் போய் வாங்குவாளா. ஸோ அதை போய் ஒரு வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸில் நான் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு 4 வெஜிடபிள்ஸ் போடணும். ஸோ கேரட் 1, 3 கலர் ஆஃப் குடமிளகா. என்ன ஒரு புத்திசாலித்தனம்ல. வேறு வழியில் என்கிட்ட வேறு காய்கறி இல்லை. ஸோ இதை வச்சு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த கேபேஜ், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். இது எதுவுமே இல்லாமல் நீ எதுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, சீக்கிரமாகவும் முடிக்கணுமா. ஸோ இதை பண்ணி கடகடன்னு முடித்தேன், வேலையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் கேரட்டு, குடமிளகாலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ்னாலாம் வந்து தனியாக நான் சாதம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை ஒரு பக்கம் அப்படியே ஆற விட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் எப்போதுமே வந்து ஜஸ்ட்டு சாப்பிட போகிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா டக்குன்னு ஆகிடும் இல்லையா, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் போட்டு லைட்டாக ஒரு ஹாஃப் கூட இல்லை கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டிய சாஸ் எல்லாம் போட்டு ரைஸை மிக்ஸ் பண்ண வேண்டியது தானே. நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இன்ச்சின் பேம்புன்னு, அங்கே வந்து இந்த ஷெஷ்வான் சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி யூஷுவல் ப்ரொசீஜரில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்தாச்சு.
அதாவது சோயா சாஸ், சில்லி சாஸ், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், கொஞ்சோண்டு சுகர், இதெல்லாம் சேர்த்து தான் நான் பண்ணுவேன். இந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி கலர்றது மட்டும் இவர் தான் பண்ணுவார். ஏன்னா கீழெல்லாம் கொட்டும். ஒரு வழியாக ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் பாப்ஸ் தான் சாப்பிட போகிறோம். பசங்க தான் அடிக்கடி சாப்பிடும். எனக்கு வந்து அவ்வளோவா அந்த சில்னஸ் வேண்டான்னு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எனாமல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. பட் இன்றைக்கி எனக்கு மனசு கேட்கல, பார்த்த உடனே ரொம்ப டெம்டிங்காக இருந்ததா. ஸோ அதனால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இப்படி தான் இந்த ஊரில் இருக்கும். நம்ம ஊரில் எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் சாப்பிட்டது கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக உறைஞ்சிட்டே லிக்விடாக. பெப்சி கோலாவா, கோலா பேக்கெட்டா, அது ஒன்று சொல்லுவோம். தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு பேர் என்ன நம்ம வச்சுருப்போம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உறைஞ்சி போய் நான் பார்த்ததே கிடையாது நம்ம ஊரில். இந்த ஸ்டேட்டில் தான் இருந்து அப்படியே அது வந்து என்ன ஃப்ளேவர் சாப்பிட்றேன் ஒரு ஓரத்தில் அப்படியே. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போது இந்த சைடில் இருக்கிறதுல அப்படி பல்லால் இப்படி கடிச்சிட்டு அப்படியே அந்த ஜூஸ் மாதிரி அடியில் தானே இருக்கும், அதை அப்படியே உந்தி சாப்பிட்ருக்கேன். நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்டது பெப்சி கோலா. பெப்சி கோலா கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் அவ்வளோ வெயில் அடிச்சுது. இப்போ சரியான மழை அடிக்க போகிறது. செம்ம க்ளவுடியாக இருக்குது. செம்மையாக இருக்குது வெதர். ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்குமா மார்னிங் நான் போட்டேன், இப்போ இவர் போடுறாரு. கையாலே டீ பவுடியை போட்டுருக்க அளவு தெரியாம. டீ போடுறதே பெரிய விஷயம் இல்லை, பேசாமல் இருக்கிறது நல்லது. மத்தியானம் தான் மழை பெஞ்சுது, அதுக்குள்ளே எப்படி காஞ்சிருத்து பாரு. லஞ்சு சாப்பிடும் போது தான் அவ்வளோ மழை பெஞ்சுது. ஆரம்பிச்சது கொஞ்சம் நல்லா வந்தது, அதுக்குள்ளே செம்மையாக காஞ்சிருது. இப்போ ஈவினிங்கில் இந்த மாதிரி இந்த காற்றுல வந்து அழகாக உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறதே ஒரு தனி இதுதான். செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இது செம்மையாக இருக்குது. இதெல்லாம் தான் நான் இந்தியாவில் மிஸ் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்க மொட்டை மாடியை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. இங்கே மொட்டை மாடின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த டெரஸ் ஆப்ஷன் இந்த ஊரில் கிடையாது. அதனால் சம்மரில் இந்த ஊஞ்சல் தான் என்னோடய ஃபேவரட் பிளேஸு. நல்லா காற்றடிக்கும். ஸோ நம்ம வாட்டுக்கு அப்படியே படுத்துன்னு தூங்கிடலாம். அது ஒரு மாதிரி காற்றடிச்சுன்னு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால் நானும் வந்து இந்த ஊஞ்சல் தான், ஊஞ்சலே கதி எனக்கு சம்மரில். அப்படியே இப்படி படுத்துனோன்னா சூப்பராக அப்படியே ஆடினே இருக்கலாம், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடலாம். தேங்க்ஸ் பாலா. இந்த மாதிரி ஒருத்தர் டீ போட்டு கொடுத்து சாப்பிட்றதுலாம் சூப்பர். இது இல்லை, யூஸ்வலாக நான் தான் போடுவேன். இன்றைக்கி லீவுங்கிறதுனால அவர் போடுவேன். டீயும் சாப்பிட்டு வந்துட்டு இங்கே படுத்துன்னு ஒரு குட்டி நேப்பும் எடுத்தாச்சு. இந்தியாவில் எங்கள் ஊரில் இருக்கிற அந்த மர ஊஞ்சல் தான் ஞாபகம் வருது. சங்கிலி போட்டு இருக்குமே, செம்மையாக சைங் சைங்னு சத்தம் வர வரும். அந்த சத்தமும் அநாயங்காகவே இருக்காது, ஜாலியாகவே இருக்கும். இந்த உட்டன் ஹவுஸில் எங்கே அந்த ஊஞ்சலெல்லாம் போடுறது செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி எங்களோட அறம் தமிழ் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதில் இவர் கமிட்டி மெம்பரில். ஸோ இன்றைக்கி கமிட்டி மீட்டிங் இருக்குது, இவர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவர் ஜாலியாக கிளம்பி போயிடுவார். இவர் அந்த மீட்டிங்க்கு கிளம்பிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செம்ம போர் அடிக்கிட்டு. என்ன பசங்களும் ஷீனா வீட்டுக்கு போயாச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடிச்சுட்டு இருக்கேன். என்னால் தூங்கவும் முடியல, தூக்கமும் வரல. இன்ஃபேக்ட் நான் ஃபோனை நோண்டலான்னு ஃபோனை கொஞ்சம் நேரம் நோண்டின்னு இருக்கேன். ஆனால் ஃபோனை திறந்தாலே ஃபுல்லாக ஏர் இண்டியா கிராஷ் பற்றின டீட்டெயில்ஸே தான் வந்துருக்கு மறுபடியும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நானே வந்து அந்த நியூஸ் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் என்னால் வந்து தூங்க கூட முடியல நிம்மதியாக. ஏன்னா அதே திருப்பி மைண்டில் ஓடினே இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே கூட. அது என்னமோ இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்திருக்க வேண்டாம், என்ன சொல்கிறது தெரியல. அதனால் நான் வந்து கண்டினியூஸாக யூடியூப்பில் எனக்கு அதே வந்துட்டுருக்கா டிஸ்டர்பிங்காக இருக்குது.
என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா ரொம்ப போர் அடிக்கிறது. அதாவது ஏதோ உட்காந்து டிவி பார்க்கலான்னா ஏதோ ஒன்று சாப்பிடணும் போல் இருக்குது. பஜ்ஜி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இவ ஏதோ பாஸ்தாக்கு நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா ஃப்ரம் த ஸ்க்ராட்சு. சும்மா ஒரு 4 பஜ்ஜியை போட்டு சாப்பிடலாமேன்ட்டு எடுத்திருக்கேன். போர் அடிக்கிறதுனா என்னெல்லாம் பண்ணுன்னு தோன்றுறதுன்னு யாராவது போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நானே தான் பண்ணணும். இவங்க பக்கத்தில் நெய்பர் ஃப்ரெண்ட் ஷீனா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டா. ஏன்னா அவன் குழந்தையோட விளையாடிட்டு இருப்பா 2 பேரும். இப்போ இவ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பாஸ்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவளே மாவை வச்சு அது ஏதோ ஒரு ரெசிபி பக்கத்தில் ஐபேடில் வச்சுருக்கா பாருங்க. அதை பார்த்து அவளே மாவெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது பாஸ்தாவையே அவளே பண்ண போகிறாளாம். சரி, இன்னொரு பக்கம் நான் போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் இருந்தது ரெடிமேட் இது. ஸோ அதை வச்சு சும்மா பஜ்ஜி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் இதை பண்ணுறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது என் சைல்டுஹுட்டில் ஸ்கூல் டேஸ்லலாம் எப்பயாவது இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணலான்னு பிளான் பண்ணுதுன்னா எங்கள் அம்மா சும்மா ஒரு 4-5 பண்ணுவோமே விடுவோமேலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, இருக்கிற வீட்டில் என்ன பாசிபிள் காய்கறி இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு பஜ்ஜி பண்ணிடுவோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகாய், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய இருக்குமா. ஸோ பெரிய டப்பா ஃபுல்லாக, ஒரு மூடி போட்ட டப்பா பெருசாக இருக்கும், அது ஃபுல்லாக பண்ணி வச்சுருவோம். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் டின்னர் எங்கே சாப்பிட்றது, அவ்வளோதான். அதை சாப்பிட்டது அதோட வேறு நிறுத்த மாட்டான். அதாவது எண்ணெய் பொருளாக சாப்பிட்டா லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு காரமாக ஏதாவது ஒரு அதை பெரட்டாமல் இருக்கிறதுக்கு, வயிற்று பெரட்டாமல் இருக்கிறதுக்காக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 வா சாம்பார் சாதமோ இல்லை தயிர் சாதமோ சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஜாலியாக ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்காதான்னு ஏங்குவேன். ஃப்ரீ டைம் கிடச்சா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டோமான்னு ஏங்குவேன். இப்போ ஃப்ரீ டைமும் கிடச்சி ரெஸ்ட் எடுக்கவும் முடிஞ்சாலும் அதை பண்ணாமல் உட்காந்து கிச்சனில் பஜ்ஜி பண்ணியிருக்கேன். வாட் இஸ் திஸ்? இதே மாதிரி நீங்களும் யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த இவ்வளோ லீவ் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் லெஷராக டைம் கிடைக்கிறதுக்கும் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லாவே தூங்கியிருக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் தூங்கினேன், அவ்வளோதான். ஒரு நேப் மாதிரி எடுத்தேன். அதுக்குள்ளே இவர் கிளம்பணுன்ட்டு டீ போட ஆரம்பிச்சதுல எழுந்தாச்சு. சரி, அவர் தான் கிளம்பி போயிட்டார், நம்ம பாட்டுக்கு உட்காரலான்னு உட்காந்தோமா, அதுவும் கிடையாது. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு திருப்பி ஆஃபீஸ் வேலை ஆரம்பிக்குமா, அப்போ யோசிப்பேன், ஐயோ நம்ம நேற்று ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே, இப்படி பண்ணிட்டோமேன்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலாக பாருங்கள், நான் பேசிகிட்டே தப்பு பண்ணிட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி கட் பண்ண மாட்டோம்ல பஜ்ஜிக்கு, அப்படியே ஃபுல் வெங்காயத்துலேருந்து இப்படி தானே ஸ்லைஸ் பண்ணுவோம். நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டே அதை 2ஆக வெட்டியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக ஏதாவது டிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஷேப்பு தானே மாறப்போகுது, பரவாயில்ல. எங்கள் வீட்டு சின்னது உருளைக்கிழங்கை தவிர வேறு எதுவும் சாப்பிடாது பஜ்ஜியில். ஸோ அவளுக்காக நான் உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். ஆமாம், பிங்க் கலர் பொட்டேட்டோ, அது பிங்க் பொட்டேட்டோ. இந்த ஊரில் எல்லா காயும் வித்தியாசமாக தான் இருக்கும். வெங்காயம் கூட ஒன்று இத்தினூண்டு இருக்கணும், இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இது இவ்வளோ பெருசு இருக்குது, என்னத்த பண்ணுறது? ஸ்டோரும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இது ரெடிமேட் மாவுங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. யூஸ்வலாக நானே தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அதான் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் பண்ண மூடில், ரொம்ப லேசியாக இருக்கிறதுனால, லேசியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சாப்பிடணுங்கிறதுனால நான் இப்படி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக உருளைக்கிழங்குல ஆரம்பிக்கிறேன். இதுதான் அவன் சாப்பிடுவோம். இவர் கேட்க போகிறாரு, ஏன்னா நான் வெளில போயிட்டேன்னு ஜாலியாக உட்காந்து கூத்தடிச்சுருக்கீங்கன்னு, பஜ்ஜி பண்ணி சாப்பிட்டுட்டு பாஸ்தா பண்ணி சாப்பிட்டுன்னு கேட்க போகிறாரு. பரவாயில்ல, அவருக்கு என்ன, அங்கே போனால் ஜாலியாக அரட்டை அடிச்சுன்னு ஏதாவது சாப்பிட்டு தான் வருவார். ஸோ நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணுவோமேன்னு தான். சமயத்தில் நம்ம எப்போ பண்ணலான்னு நினைக்கிறோமோ அப்போ தான் ஸ்டோர் பண்ணியிருக்க பாட்டிலில் எண்ணெய் இருக்காது. இது பாருங்க, இந்த பைப்பை போட்டு இது வழியாக நான் எந்த காலத்தில் எண்ணெயை ஃபில் பண்ணி எப்போ நான் பஜ்ஜியை ரெடி பண்ணி எப்போ நாங்கள் சாப்பிட போகிறோன்னு எங்களுக்கே தெரில. ஸ்நாக்குக்கு ஜாலியாக பஜ்ஜியை பண்ணி அப்படியே உட்காந்து டிவியில் ஒரு படம் பார்க்கலான்னு நினச்சி வந்தேன். இதுக்கே ஒரு படமே ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிடும் போல் இருக்கு நான் இந்த எண்ணெயை ஃபில் பண்ணுறதுக்குள்ள. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயோ, ஒரு வழியாக இந்த எண்ணெயை பம்ப் பண்ணி எடுத்தாச்சு.
என்னடா இது நூண்டு பஜ்ஜிக்கு இவ்வளோ பெரிய வானால போட்டு பண்ண போகிறேன்னான்னு யோசிக்காதீங்க. எங்கிட்ட இதுதான் இருக்குது. சின்ன சைஸ், இதை விட சின்ன சைஸ் வந்து வச்சுருந்தோம், அது இப்போ சரியில்லை. நான் இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், குடமிளகா இது 3 தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி சின்ன பொண்ணுக்கு கொடுத்துட்டேன்னா அவன் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானும் பெரிய பொண்ணு. பெல் பெப்பர், வெங்காயம் அப்படின்னு சாப்பிட போகிறேன். அது பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு ஃபிஷ்ஷு ஷேப்பில் அந்த ஃபிஷ்ஷோட வாய் கூட வந்திருக்கு. இவளுக்கு என்ன பிரச்சனைனா பெரியவ ஏதோ பண்ணுறா, நான் ஏதோ பண்ணுறேன், அவன் மட்டும் எதுவும் பண்ணலையாம். அதனால் அடுத்த பஜ்ஜிலேருந்து அவள் தான் போட போகிறான். இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் போடணும். வெயிட் பண்ணு. ஐயோ, ஆக்சுவலாக அப்படி ஸ்பூனில் போட்டால் அப்படி தான் வரும். இருக்கு பொட்டேட்டோ ஃபிஷ் ஷேப்பில் வந்திருக்கு. அது காமிய இது ஃபிஷ், இது மைல் ஷேப்பில் வந்திருக்கு. வாவ், முருகர் எப்போ பாரு நம்ம கூடவே தான் இருக்கார் போல் இருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில். காத்தால மழை பெய்யும் போது சாப்பிடணும்னு நினச்சேன். மழை நின்று இப்போ நல்லா வெயில் தான் அடிச்சுருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிடணும், வேறு வழி கிடையாது. யாராவது பண்ணி பண்ணி இப்படி குத்துனே இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த நியூஸ் அதையே திருப்பி யூடியூப்பில் பார்த்து எனக்கு மைண்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நமக்கே இப்படி இருக்குன்னா அது அதில் போனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். நமக்கே இவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும்னு அதே ஞாபகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல. நானும் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே டிவியை தான் நோண்டிட்டேன். டிவியில் எதாவது ஒன்று வருதான்னு பார்க்க போகிறேன். ஏதாவது படம் பார்க்கலாமான்னு பார்க்குறேன். நாங்கள் பஜ்ஜியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் இவ வந்து கலந்து வச்சுருந்த மாவை வந்து ஊறுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இவ எடுத்து என்னமோ அந்த பீஸா கட்டரை வச்சு அப்படி அந்த நூலாக பண்ணி பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவா, அது என்னது, அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கான க்ரீம்லாம் ரெடி பண்ணி அவளும் பாஸ்தா பண்ணிட்டான். இந்த நூடுல்ஸ் லைட்டாக உடஞ்சி விட்டனால வெறும் பிளெயின் பாஸ்தா மாதிரி தான். பரவாயில்ல, கண்ட நூடுல்ஸை கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நீயே நூடுல்ஸை ஃப்ரம் த ஸ்க்ராச் பண்ணி சாப்பிட்றது எவ்வளோ பெட்டர். குட் ஜாப் தனிஷ்கா, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.